ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி ரெசிபி சீரீஸில் ஆறாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3 விதமான சாதம் தாங்க. 3 சாதத்தையும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லெமன் சாதம். இது செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டு கூடவே 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் லெமன் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான லெமன் சாதம் ரெடி. நீங்கள் சாதம் மட்டும் ரெடியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குயிக்காக இந்த 3 வகையான சாதத்தையும் நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ லெமன் சாதம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு சூடான சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர், கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மசிச்சாலும் இன்னொரு டைம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இப்போ இதை நம்மளோட சாதத்தில் சேர்த்துடலாம். கூட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் நீங்கள் திராட்சை, மாதுளம்பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக நல்ல சூப்பராக இருக்குது. அடுத்ததாக 3ஆவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அடுத்ததாக இதில் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் 1/2 மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்மளோட சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் தேங்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் நமக்கு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்குங்க. தேங்காயெல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இதே மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.